இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பரிந்து பேசுதலை வேண்டி ஜெபிக்கிற ஒரு நன்னாள். இந்த தவ காலத்திலும் கூட இந்த புனிதருடைய தவ வாழ்வு, அவருடைய ஒருத்தல் முயற்சிகள், ஆண்டவரோடு அவர் இணைந்திருந்த தருணங்கள் தான் அவரை மிக மிக வல்லமையான புனிதராக, ஆற்றல் நிறைந்த புனிதராக, அதிக புதுமைகளை செய்யக்கூடிய வல்லமை படைத்த புனிதராக மாற்றியது. நாமும் கூட கடவுளோடு இந்த நாளில் இணைந்திருக்கிறோம் என்றால், இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை நம் உள்ளத்தில் இருத்தி தீமையை வெறித்து நன்மைகளை நாடி தேடுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால், இந்த நாள் நமக்கு இனிய நாள், இறை ஆசீர்வாதத்தின் நாள். சகோதர சகோதரிகளே, என் விழிகளுக்கு ஒளியூட்டும், நான் சாவில் என்றும் உறங்காதிருப்பேனாக, அவனை மேற்கொண்டேன் என்று என் எதிரி என்றும் சொல்லாதிருப்பானாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லா பேரிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் உம்மாலன்றி சாவுக்கு உரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உம் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றிற்கு இட்டுச் செல்லப்படவும் அருள்வேராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 10 மற்றும் 16 முதல் 20 முடிய. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாயிருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள்,
உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடித் தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சைப் போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 23. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொடுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள்.
சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் இருக்கின்றோம். இந்த நாள் கோடி அற்புதரான புனித அந்தோணியாருக்கு சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிற ஒரு நாள். இறை மக்கள் பக்தியோடு கோடி அற்புதருடைய திருத்தலங்களுக்கு நாடி சென்று அவருடைய அருளை மிகுதியாக பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்கிற ஒரு நாள். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய அருளை நாம் மிகுதியாக பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் காட்டுகிற வழியில் நடக்க கோடி அற்புதர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவரிடத்தில் தஞ்சமடைகிறவர்களுக்கு அடைக்கலம் உண்டு, ஆறுதல் உண்டு, நம்பிக்கை உண்டு. அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் தருகிற அடைக்கலத்தை, ஆண்டவர் தருகின்ற ஆறுதலை, ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு தருகின்ற நம்பிக்கையை பெற்று புது வாழ்வு வாழ உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. இந்த தெய்வீக பலியில் ஒப்புக்கொடு. இந்த இறை வார்த்தைகளுக்கு செவி கொடு. உன் வாழ்வை பண்படுத்துகிற, உன் வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிற இந்த இறை வார்த்தை உன் வாழ்க்கையை வளமுள்ளதாக, செழுமை உள்ளதாக, இறை ஆசிர் நிரம்பிய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றும். இந்த நாள் இனிய நாளாக அமையவும், இறை ஆசீர்வாதத்தின் நாளாக அமையவும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறை ஆசிரை பெற ஜெபிப்போம். ஆமென். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இருக்கின்ற நமக்கு பலவிதமான படிப்பினைகள் நாள்தோறும் கொடுக்கப்படுகின்றன. நேற்று மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் பெற்று வாழ வேண்டும் என்பதை அற்புதமாய் இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்தியது. இந்த நாளில் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலையிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். அற்புதமான படிப்பினைகள், அழகான படிப்பினைகள், வாழ்விற்கு அவசியமான படிப்பினைகள். இந்த படிப்பினைகளை நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவன் தன் உள்ளத்தில் ஏந்தி கொண்டால், அதை அன்றாட வாழ்வில் கடைபிடித்து வந்தால், இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஆசீர்வாதமிக்க மகனாக மகளாக இந்த உலகத்தில் நம்மால் திகழ முடியும். ஒரு சிறுவன் கடற்கரை கிராமத்தில் பிறந்தவன். மிக எளிமையான குடும்பம், வறுமை நிறைந்த குடும்பம். ஆனாலும் இந்த சிறுவனிடத்தில் ஒரு அற்புதமான பழக்கம் இருந்தது. தினமும் அமைதியான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபம் செய்கின்ற ஒரு வழக்கம். அந்த ஜெபத்தில் அவன் அன்றாட ஜெபிக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால்,
என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும், என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த சிறுவன் தினந்தோறும் ஜெபித்து வந்தான். பின்னாளில் அந்த சிறுவன் தான் இந்தியாவினுடைய மிக உன்னதமான ஒரு பொறுப்பு, இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜனாதிபதியிடத்தில் ஒரு மாணவன் கேள்வி ஒன்றை கேட்கிறான். சார், ஒருவரின் வெற்றியின் ரகசியம் என்ன? எது வெற்றியின் ரகசியம்? இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அற்புதமாக சொல்லுகிறார் ஜனாதிபதி, அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதுதான் வெற்றியின் ரகசியம். உன் இதயத்தை பணிவாக வைத்துக் கொள்வதுதான் வெற்றியின் ரகசியம். உங்கள் பணியை ஒரு வழிபாடாக மாற்றுவதுதான் உன் வெற்றியின் ரகசியம். புரியுதுங்களா? அறிவை வளர்த்துக் கொள்வதும் இதயத்தை பணிவுள்ள இதயமாக வைத்திருப்பதும் நாம் செய்கின்ற சமூக பணிகளை சேவை உள்ளத்தோடு தொண்டாற்றுகின்ற ஒவ்வொரு செயலையும் வழிபாடாக மாற்றுவதும் தான் நம் வெற்றியின் ரகசியம் என்று அற்புதமாக அவர் சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறோம் என்றால், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம் பாவங்கள் ஆண்டவர் முன்னிலையில் எப்படி இருக்கிறதாம்? இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, ஆனாலும் என் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் நீங்கள் இருந்தால், நீங்கள் மனம் மாறினால், மனம் திருந்தினால், உறைந்த பனி போல அந்த பாவங்களும், அந்த கடும் சிவப்பான பாவங்களும் கூட வெண்மையாகும் என்று சொல்லுகிறார். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். நம் பாவங்கள், தீமைகள், குற்றங்கள் ஆண்டவர் முன்னிலையில் இரத்த நிறமாய் சிவந்திருக்கின்றன. ஆனாலும் கடவுளுடைய மன்னிப்பை, அவருடைய இரக்கத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டால், எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் வெளிவேடம் வேண்டாம். யாரும் பிறர் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி யாருக்காகவும் நாம் நடிக்க வேண்டாம். யாருக்காகவும் நாம் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக என்னை பக்குவப்படுத்திக் கொள்வது, என்னை பண்படுத்திக் கொள்வது, என் வாழ்க்கையை நானே செதுக்கிக் கொள்வதனுடைய பெயர்தான் தப வாழ்வு. என் தபம் என்பது என்னை நானே செதுக்கிக் கொள்ளுகிற ஒரு முயற்சி. அது வெளிவேடமாக மாறக்கூடாது, அது யாருக்காகவும் இருக்கக்கூடாது. எது ஜெபம்? கடவுளோடு நான் இணைந்து வாழ்வதுதான் ஜெபம், வெளிவேடம் இல்ல. வெறும் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு போவது மட்டுமல்ல, பைபிளை எப்பொழுதும் வைத்துக்கொண்டு இருப்பது மட்டுமல்ல. சில நேரங்களில் இந்த செயல்கள் வெளிவேடமாக மாறிவிடுகிறது. எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. மாறாக நான் வாசிக்கின்ற இறைவார்த்தை, நான் ஜெபிக்கின்ற திரு ஜெபமாலை இறைவனுக்கு உகந்த ஜெபமாக மாறுகிறதா? உன்னத ஜெபமாக இருக்கிறதா? புனிதமான ஜெபமாக இருக்கிறதா? அருள் நிறைந்த ஜெபமாக இருக்கிறதா? ஆசீரை தருகிற ஜெபமாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தவக்காலம் நம்மையே தானமாக கொடுக்கின்ற ஒரு காலம். நம் கரங்களை நீட்டி பிறருக்கு நல் உள்ளத்தோடு உதவி செய்வது, ஆறுதல் மொழி கூறுவது, தேறுதல் படுத்துவது, நோயாளிகளை சந்திப்பது, நம்மால் முடிந்த இரக்கச் செயல்களை செய்வது, இந்த தவக்காலத்தின் மேன்மையை உணரக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறபடி வெளிவேடத்தை அகற்றி சமூக உள்ளத்தோடு, தொண்டுள்ளத்தோடு, சேவை மனப்பான்மையோடு ஒவ்வொருவரும் பணியாற்ற முன்வருவோம். அதையே உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர்,
தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர் என்கிறார் ஆண்டவர். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடு இறைவா உனக்காக. பறந்து திரியும் பறவைகள் அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில் வனவெல்லும் நிலவும் விண்மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது எங்களை உலகத் தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக இனிவாள் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக இனிவாள் துணையாள நீ அல்லவா. இணைநாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைநாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தி உள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் இந்த தவக்காலத்தின் சிறப்பு ஆசிரியரை பெற தலைவணங்குவோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய ஆன்மாக்களின் சோர்வுகளை நீக்கி அருளும். அதனால் அவர்கள் உமது மன்னிப்பை பெற்று என்றும் உமது ஆசையில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பருவை புனிதர் பரிந்துரைப்பார்.
எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.